நீட் தேர்வு நடைமுறையை சீர்திருத்த மத்திய அரசு அமைத்த உயர்மட்ட குழு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுள்ளது. நெட் தேர்வுகளை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் நடத்துவதை உறுதி செய்ய இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை மத்திய கல்வி அமைச்சகம் அமைத்துள்ளது. தேர்வு செயல்பாட்டில் சீர்திருத்தங்களை பரிந்துரைப்பது, தரவு பாதுகாப்பு நெறிமுறைகளை மேம்படுத்துவது மற்றும் தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகளை மதிப்பாய்வு செய்வதை நோக்கமாக கொண்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு வரும் ஜூலை 7ஆம் தேதி வரை மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தரப்பில் ஆலோசனை, கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. பரிந்துரைகளை வழங்க வேண்டிய இணையதள முகவரியையும் வழங்கியிருக்கிறது. மாணவர்களின் நலன் கருதி தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவம் பயில விரும்பும் மாணவர்களின் நலன் கருதி தேசிய அளவில் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மான நகலை இணைத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் தேசிய அளவிலான நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் நடந்த நீட் தேர்வின் போது நடைபெற்ற முறைகேடுகள் நீட் தேர்வுக்கு எதிரான தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டினை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், பல மாநிலங்களும் நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.